ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான ஒன்று நீ ஆசைப்பட்டபடியே உன்கிட்ட வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட நாளாக இன்றைய நாள் விடிஞ்சிருச்சு. இனிமே நீ கவலைப்படாத. நீ கண்கள் கலங்கும்படி உன் சாயப்பா விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பேன். உன் மனம் கலக்கம் அடையுதுன்னு தெரிஞ்சாலே உடனே உன் முன்னால் வந்து நின்றுடுவேன் இல்லையா? இப்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாயைகள் எல்லாம் சேர்ந்து உன் கண் முன்ன மறைச்சு நின்னாலும் கூட அத்தனையையும் தாண்டி உனக்கான நல்லதை உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். நீ தினமும் மனம் உருகி என்கிட்ட எவ்வளவு வேண்டுதல்களை வைக்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கானதை உன் விருப்பம் போல நான் செஞ்சு கொடுக்காமலா இருப்பேன்? உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். நீ கவலைப்படவோ கலக்கமடையவோ வேணாம். உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி நீ நினச்சதும் நல்லபடியாக உன்னிடம் வந்து சேரும்படி செஞ்சு முடிக்க தான் போகிறேன். எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேர்வதற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் செல்லமே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. என்ன தெரியுமா? நீ எதுக்காக இந்த மனித பிறவியை எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாக போகுது. அதாவது நீ இந்த மனித பிறவியை எடுத்ததற்கான காரணத்தை பூர்த்தி செய்ய போகிற. இன்னொன்று, உன்னுடைய கஷ்டமும் கர்ம வினைகளும் எல்லாமே தீரப்போகுது. இது தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடப்பதற்கான நல்ல நாளாக தான் இன்றைய நாள் இருக்க போகுது என் செல்லமே. உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும்படி நல்ல நிகழ்வுகளை உன் சாயப்பா இந்த நல்ல நாளிலேயே நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே நீ மகிழ்ச்சியின் பாதையில்தான் பயணம் செய்வாய். உன் வாழ்க்கையில் நீ தொலைச்ச விஷயங்களையெல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ இழந்தது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நிம்மதியவே நீ தொலைச்சிருந்தாலும் நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் நிலையான செல்வமும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய உறவுகளும் உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ தொலைத்ததிலிருந்தே உனக்கான விஷயங்களை உன்னிடம் வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தருவதாக இருக்கும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் பிரார்த்தனைக்கு பரிசாகவும் தான் நீ ஆசைப்பட்டதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கான ஒன்று உன்னிடமே உன் மனம் மகிழும்படியாக வந்து சேரப்போகுது. காலத்தின் சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டு இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதானே? இப்போது அந்த கஷ்டங்களையெல்லாம் போக்கும் விதமாக உன் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்குமான தீர்வை நான் கொடுத்துட்டேன். எப்போது என்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நேர்மறை எண்ணத்தோட நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கையோடு என்னை நாடி வந்தாயோ, இனி நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயம் நல்லதாக தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் வீசிக்கிட்டு இருக்கக்கூடிய புயலை எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு தர்றேன். தேவையில்லாமல் இனி நீ கலங்கவே வேண்டாம். மற்ற எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் சரி செஞ்சு நீயும் சுலபமாய் உன் வாழ்வை கடந்து வருவதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறி போகலாம் என் தங்கமே. சாயப்பா, எனக்கு எல்லாமே இப்போ நல்லதாக நடந்துருச்சுன்னு நீ என் ஆலயத்திற்கு தேடி வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி உனக்கான வேலைகளை நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை உண்டாக்க போகிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நிறைய கஷ்டத்தையும் பெரிய தோல்விகளையும் பார்த்துட்ட ஒன்றை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகளை தான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை மூலமாகவே எல்லா பாடங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். தோல்வியிலிருந்து மீண்டு வந்து வெற்றியை நீ தொட போகிற. உனக்குள் இருக்கக்கூடிய உன் சாயப்பா நான் சொல்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் தான் இருக்கும். உன் மனசில் குழப்பங்கள் வரும்போதெல்லாம் ஒரு நிமிடம் மௌனமாக என்னை நினச்சிக்கோ. குழப்பத்திற்கான தீர்வை நானாகவே உன் மனதில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். கஷ்டங்கிறது 100 முறை வரலாம், நஷ்டமும் 100 முறை வரலாம். ஆனால் அதிர்ஷ்டம் வராமலா போயிடும். இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் நானே வந்து தர்றேன்.